الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد மதிப்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நாம் அனைவரும் நிலவட்டுமாக. உங்களுக்கு மத்தியில் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், மலக்கு மகளின் துவாவை பெற என்ன செய்ய வேண்டும் என்ற தலைப்பில் சுற்றுரையாக வந்துள்ளேன். இதை கேட்டு பயனடைந்த மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. இறைவனின் படைப்புகளில் மிக அற்புதமான படைப்பு மலக்குகள் ஆவார்கள். என்னதான் மனிதன் சிறந்த படைப்பாக இருந்தாலும், சிந்திக்கும் திறன் இருந்தாலும், இறைவனுக்கு மாறு செய்யும் குணம் அவர்களிடம் அதிகமாகவே இருக்கிறது. ஆனால் மலக்குமார்கள் இறைவனின் கட்டளையை அப்படியே பின்பற்றி நடப்பவர்கள், இறைவனுக்கு மாறு செய்யவே தெரியாதவர்கள். திருக்குரானே இவர்களை பற்றி இறைவன் கூறும் போது, அல்லாஹ் ஆணையிட்டதில் அவனுக்கு மாறு செய்ய மாட்டார்கள், அவர்களுக்கு ஏவப்பட்டதையே செய்வார்கள். இது அல் குர்ஆனில் 66வது அத்தியாயம் 6வது வசனத்தில் இறைவனின் கட்டளைக்கு மலக்குகள் மாறு செய்ய மாட்டார்கள் என வர்ணிக்கிறார். இவர்கள் இறைவனின் வேலையாளர்கள். இந்த நல்லவர்கள் நமக்காக துஆ செய்தால் எப்படி இருக்கும்? மலக்குமார்கள் நமக்காக துஆ செய்வது சாதாரண விஷயமா? அவர்களின் துஆவில் நாம் இடம்பெறுவது நமக்கு கிடைத்திருக்கும் மிக பெரும் பாக்கியமே. ஏனெனில் இறைவன் நமக்காக துஆ செய்யுமாறு கட்டளையிட்டால் மட்டுமே துஆ செய்வார்கள், தானாக துஆ செய்ய மாட்டார்கள். நம் மக்கள் ஹஜ்ரத்மார்களின் துஆவில் இடம்பெறுவதை பாக்கியமாக கருதி அவர்களிடம் கூடி குறுகி, ஹஜ்ரத் எனக்காக துஆ செய்யுங்கள் என்று கெஞ்சுகிறார்கள், குலைகிறார்கள். மக்களை ஏமாற்றி வைத்து பிழைப்பு நடத்தும் தொழிலில் முதலிடம் வகிக்கும் தரக்கட்ட முரீதுகளின் துஆ தாங்களுக்கு கிடைப்பதாக அவர்களின் காலடியில் தவமாய் தவம் இருக்கிறார்கள். இவர்களின் துஆவை அல்லாஹ் கண்டு வருவானா என்பது தனி விஷயம். ஏனெனில் இவர்கள் இணை வைப்பில் மூழ்கி முத்தெடுத்தவர்கள், இறைவனின் பெரும் கோபத்திற்கு ஆளானவர்கள். இப்படி நாம் அடுத்தவர்களை துஆ செய்ய சொல்வதை விட மலக்குமார்களை துஆ செய்ய சொன்னால் என்ன? நமக்காக துஆ செய்யுமாறு மலக்குமார்களிடம் நேரடியாக கூற முடியுமா? முடியாதுதான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வழிமுறைகளை கூறி இவற்றை செய்பவர்கள் மலக்குமார்களின் துஆவை பெறுவர் என்று கூறியிருக்கிறார்கள். அந்த செயல்களை நம்முடைய வாழ்வில் நடைமுறையில் வைத்திருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலக்குமார்களின் பிரார்த்தனையில் வேண்டுவோர் தர்மம் செய்பவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி உள்ளார்கள். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு நாளும் இரு வானவர்கள் இறங்குகின்றனர். அவ்விருவரில் ஒருவர் அல்லாஹ்வே தர்மம் செய்பவருக்கு பிரதிபலனை ஏற்படுத்துவாயாக என்று கூறுவர். மற்றொருவர் அல்லாஹ்வே தர்மம் செய்யாமல் பொருளை தடுத்து வைத்துக் கொள்பவருக்கு அழிவை ஏற்படுத்துவாயாக என்று கூறுவர். இதை அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது புகாரியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மாணவர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை பாருங்கள். தர்மம் செய்பவர்களுக்கு இறைவனின் அருளை வேண்டுகின்றனர். ஆனால் நம் மக்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? வீட்டின் வாசலில் யாசகம் கேட்டு வரக்கூடிய மக்களை திட்டி விரட்டி அடிக்கக்கூடிய நிலை இருக்கிறதா? அது போன்றவர்களுக்கு மலக்குமார்களின் பிரார்த்தனை கிடைக்குமா? இன்னும் தர்மம் செய்கிறோம் என்ற பெயரில் பிற மக்களுக்கு காட்ட வேண்டும், பெருமைக்காகவும் புகழுக்காகவும் செய்வதை பார்க்க முடிகிறது. தூய எண்ணத்துடன் நம்மிடம் உள்ள ₹1 தர்மம் செய்தால் கூட அதற்கான பிரதிபலன் நமக்கு கிடைக்கும். மலக்குமார்களின் துஆவை பெற முடியும். இது போன்ற தர்மம் செய்யக்கூடிய பண்பை வளர்த்துக் கொள்ள வேண்டும். மலக்குமார்களின் துஆவை பெற அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் தொழுகை இடத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கும் பிரார்த்தனை கிடைக்கும் என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் தமது வீட்டில் தொழுவதை விடவும் தமது கடை தெருவில் தொழுவதை விடவும் ஜமாத்துடன் கூட்டு தொழுகை தொழுவது மதிப்பில் 25 மடங்கு தொழுகைகள் கூடுதலாகும். ஏனெனில் உங்களில் ஒருவர் ஒழு செய்து அதை செம்மையாக செய்து தொழுகின்ற ஒரே நோக்கத்துடன் பள்ளிவாசலுக்குள் வந்தால், அவர் பள்ளிவாசலுக்குள் வரும் வரை எடுத்து வைக்கும் ஒவ்வொரு 8க்கு ஒரு அந்தஸ்தை அவருக்கு அல்லாஹ் உயர்த்துகிறான், ஒரு பாவத்தை அவரை விட்டும் நீக்குகிறான். கூட்டு தொழுகை எதிர்பார்த்து அவர் பள்ளிவாசலுக்குள் இருக்கும் போது அவர் தொழுது கொண்டிருப்பவராகவே கருதப்படுகிறார். மேலும் வெளியேறி விடாமல் எந்த இடத்தில் தொழுகிறாரோ அந்த இடத்திலேயே அமர்ந்திருக்கும் வரை அவருக்காக வானவர்கள் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
பள்ளிவாசலில் தொழுகைக்கு வரும் நபர்களை பார்ப்பதே அரிது என்னும் போது தொழுகையில் முடிந்தவுடன் யாரை பார்க்க முடியும்? வந்த நபர்களில் பலர் சலாம் கொடுத்து முடிந்தவுடன் புள்ளிமா சொல்லி ஓடுவதை போல் ஓடி விடுகிறார்கள். சிறிது நேரம் தொழுகை இடத்தில் அமர்வதினால் மலக்குமார்களின் பிரார்த்தனை பெறலாம் என்பது நமக்கு கிடைத்திருக்கும் ஒரு அரிய வாய்ப்பு. இதை பயன்படுத்திட தவறக்கூடாது. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் தொழுகையை எதிர்பார்த்து காத்திருக்கும் வரை அவர் தொழுது கொண்டிருப்பவராகவே கருதப்படுகிறார். மேலும் அவருக்கு சிறிதற்கு ஏற்படாமல் இருந்தால் அப்போது அவருக்காக மாணவர்கள், இறைவா இவருக்கு கருணை புரிவாயாக, இறைவா இவருக்கு மன்னிப்பளிப்பாயாக என்று பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இக்காரியம் மலக்குமார்களின் துஆவை பெற்று தருவதோடு இன்னும் பல நன்மைகளை அள்ளித் தருகிறது. ஒரே கல்லில் 2 மாங்காய் என்பது போல இந்த ஒரே செயலின் மூலம் பல நன்மைகளை அள்ளிவிடலாம். இதோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதை பாருங்கள். ஒருமுறை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்கள் தவறுகளை அல்லாஹ் மன்னித்து உங்கள் தகுதிகளை உயர்த்தும் செயல்களை சிலவற்றை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா என்று கேட்டார்கள். அதற்கு மக்கள், ஆம் சொல்லுங்கள் அல்லாஹ்வின் தூதரே என்று பதிலளித்தனர். அப்போது அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவை சிரமமான சூழ்நிலையிலும் ஒழுவை முழுமையாக செய்வதும், அதிகமான காலடிகளை எடுத்து வைத்து பள்ளிவாசலுக்கு செல்வதும், ஒரு தொழுகை முடிந்த பிறகு மற்றொரு தொழுகையை பார்த்து காத்திருப்பதுமாகும். இவைதான் கட்டுப்பாடுகளாகும் என்று கூறினார்கள். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தொழுகைக்கு முந்தி வருபவர் முதல் வரிசையில் இருப்பவர்கள் மீது அல்லாஹ் அருள் புரிகிறான். மலக்குமார்கள் இறைவனிடம் இருந்த அருளை வெல்கின்றனர். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக பர்ராபின் ஆசிப் அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதை இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பிறருக்கு துஆ செய்வதற்கும் மலக்குமார்களின் துஆ கிடைக்கும். ஸஃபான் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் ஷாம் நாட்டிற்கு சென்ற போது என் மனைவியின் தந்தை அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்களது இல்லத்திற்கு சென்றேன். அங்கு அவரை காண முடியவில்லை. என் மனைவியின் தாய் உம்மு தர்தா அவர்களை கண்டேன். அவர்கள் என்னிடம், இந்த ஆண்டில் ஹஜ்ஜுக்கு செல்ல நாடியுள்ளீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு நான் ஆம் என்றேன். அவ்வாறாயின் எங்கள் நலனுக்காக பிரார்த்தியுங்கள். ஏனெனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு முஸ்லிம் கண்ணெதிரே இல்லாத தம் சகோதரருக்காக செய்யும் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுகிறது. அந்த முஸ்லிமின் தலைக்கேறியே நியமிக்கப்பட்டுள்ள வானவர் ஒருவர் உள்ளார். அந்த முஸ்லிம் தம் சகோதரருக்காக நன்மை வேண்டி பிரார்த்திக்கும் போதெல்லாம் அதற்கென நியமிக்கப்பட்ட அந்த வானவர், ஆமீன் இறைவா இதை ஏற்றுக்கொள்வாயாக, அதை போன்று உமக்கும் கிடைக்கட்டும் என்று பிரார்த்திக்கிறார் என கூறினார்கள். இது முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேற்கூறப்பட்ட அனைத்திலும் நாம் மிகவும் பின்தங்கி இருக்கிறோம். மலக்குமார்களின் துஆவை பெற்று இறைவனின் மன்னிப்பையும் அருளையும் அடைந்து விடக் கூடாது என்பதற்காகவே ஷைத்தான் இவைகளை செய்ய விடாமல் தடுக்கிறான். நமக்கு எதிரான சூழ்ச்சி வலையை பின்னுகிறான். அவைகளை அறுத்தெறிந்து இக்காரியங்கள் மூலம் மலக்குமார்களின் துஆவை பெறுவோமாக. இஸ்லாம் மார்க்கம் காட்டித் தந்த வழிமுறை நடைமுறைப்படுத்துவோமாக. அல்லாஹ் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வார். இஸ்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் வ நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. வ மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அல்லாஹ்வால் வெறுக்கப்பட்ட குணங்கள் எவை எவை என்பதை இந்த உரையில் காண்போம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நாம் அனைவரின் மீது நிலவட்டுமா என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நம்பிக்கை கொண்டவரை ஊகங்களில் அதிகமானதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். சில ஊகங்கள் பாவமாகும். துருவி ஆராயாதீர்கள். உங்களில் ஒருவர் மற்றவரை புறம் பேசாதீர்கள். உங்களில் எவரேனும் ஒருவர் இருந்த தமது சகோதரத்தின் மானசத்தை சார்ந்த விரும்புவாரா? அதை விரும்பீர்கள். அல்லாஹ்வை அஞ்சுங்கள். அல்லாஹ்வை மன்னிப்பை ஏற்றவன் நிகழ்த்தான் குறையான். இதால் குர்ஆன் 49 அத்தியாயத்தில் 12வது வசனத்தில் அல்லாஹ் கூறி காட்டுகிறான், ஆதாரம் இல்லாமல் பிறர் மீது சந்தேகிப்பது கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆதாரம் இல்லாமல் பிறர் மீது சந்தேகிப்பது குறித்து உங்களை நான் எச்சரிக்கின்றேன். ஏனெனில் சந்தேகம்
ஆகும். பிறரின் குறையை தெரிவித்து ஆராயாதீர்கள். இதனை அபூ ஹுரைரா அறிவிக்கின்றார். இது புகாரியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அறிவுறுத்தக்க வார்த்தைகளை பயன்படுத்துதல் கூடாது. அநீதி இழைக்கப்பட்டவர் தவிர வேறு எவரும் தீய சொல்லை பகிரங்கமா கூறுவதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அல்லாஹ் செவி வருபவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கிறான். இது அல்-குர்ஆன் 4 அத்தியாயத்தில் 148 வசனத்தில் அல்லாஹ் கூறி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஓர் அடியான் பின்னுறவை பற்றி யோசிக்காமல் ஒன்றை பேசிவிடுகிறான். அதன் காரணமாக இரு கிழக்கு திசைகளுக்கு இடையே உள்ள தொலைவை விட மிக அதிகமான தூரத்தை நரகத்தில் விழுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் தம்மிரு கால்களுக்கு இடையே உள்ள மர்மத்திற்கும் இரு தாடைகளுக்கு இடையே உள்ள நாவிற்கும் என்னிடம் உத்தரவாதம் அளிக்கின்றாரோ அவர்தான் சொர்க்கத்தில் நான் உத்தரவாதம் அளிக்கின்றேன். இதனை சாலிஹ் பின் சஅத் அறிவிக்கின்றார். இது புகாரியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. உங்கள் நாவுகளால் அதை பரிபேறு எண்ணி பாருங்கள். உங்களுக்கு அறிவு இல்லாது உங்கள் வாய்களால் கூறினீர்கள். இதை லேசானதாக கருதி கொண்டீர்கள். அதுவோ அல்லாஹ்விடம் பயங்கரமாக இருக்கிறது. இதை கேள்விப்பட்ட போது இதை பற்றி பேசுவது எங்களுக்கு தகாது. இறைவா, நீயே தூயவன், இது பயங்கரமான அவதூறு என்று நீங்கள் கூறியிருக்க கூடாதா? நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் ஒருபோதும் இது போன்று செய்யாதிருக்குமாறு அல்லாஹ் உங்களுக்கு அறிவுரை கூறுகிறான். இது அல்-குர்ஆன் 24 அத்தியாயத்தில் 15 பதிலில் கூறப்பட்டுள்ளது. ஒரு குமரின பெண்ணின் மீது பழியை சுமத்தி 4 சாட்சிகள் கொண்டு வராதவர்களை கசியடி அடியுங்கள். அவர்களின் சாட்சியத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அவர்களே குற்றம் புரிபவர்கள். இதற்கு பின்னர் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டு திரிந்து கொண்டவரை தவிர அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையவன். இது அல்-குர்ஆன் 24 அத்தியாயத்தில் 4 வசனத்தில் அல்லாஹ் கூறி காட்டுகிறான். நம்பிக்கை கொண்டவைகளான ஒரு குமரின பெண்ணின் மீது அவதூறு கூறுவோர் இவ்வுலகிலும் மறுமையிலும் சதிக்கப்பட்டனர். அவர்களுக்கு கடும் வேதனையும் உண்டு. இது அல்-குர்ஆன் 24 அத்தியாயத்தில் 23 வசனத்தில் அல்லாஹ் கூறி காட்டுகிறான். அல்லாஹ்வின் பாதையில் தமது செல்வங்களை செலவிட்டதை சொல்லி காட்டாமல் தொல்லை தராமல் இருப்பவருக்கு அவர்களின் கூலி அவர்கள் இறைவனிடமே உள்ளது. அவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். இது அல்-குர்ஆன் 2 அத்தியாயத்தில் 262 வசனத்தில் அல்லாஹ் கூறி காட்டுகிறான். 3 பேரிடம் மறுமை நாளில் அல்லாஹ் பேசவும் மாட்டான், அவர்களை ஏறெடுத்து பார்க்கவும் மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான். அவர்களுக்கு துன்பம் தரும் வேதனையும் உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ தர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நான் அவ்வாறில் அவர்கள் இழப்புக்குள்ளாகி விட்டார்கள், நஷ்டமடைந்து விட்டார்கள். அவர்கள் யார் அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்டேன். தனது ஆணையை தரையில் படுமாறு கீழே இறக்கி காட்டியவர், செய்த உபகாரத்தை சொல்லி காட்டியவர், பொய் சத்தியம் செய்து தனது சரக்கை விற்பனை செய்தவர் ஆகியோர் தான் மூவரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தடுத்த விஷயங்களில் இருந்து விலகி இருப்போமாக. எல்லாம் அல்லாஹ் கொலை செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் போன்ற மாணவ செல்வங்களே, உங்கள் முன்னால் மறுமை நாள் என்ற தலைப்பில் சிற்றுரையாற்ற வந்துள்ளேன். ஈமானின் கடமைகளில் ஒன்று மறுமை நாளை நம்புவது. இப்போது நாம் வாழ்கின்ற உலகம் ஒரு சோதனை கூடம். இது நிரந்தரம் இல்லாதது. இது ஒரு நாள் அழிக்கப்படும். பின்பு மறுமை நாள் என்று ஒரு நாள் உள்ளது. அதில் இவ்வுலகில் நாம் செய்த நன்மை தீமை தக்கவாறு அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவான். நன்மை தட்டு கணத்தவர்களுக்கு சொர்க்கத்தையும் தீமை தட்டு கணத்தவர்களுக்கு நரகத்தையும் அல்லாஹ் தயார்படுத்தி வைத்துள்ளான். அது மட்டுமல்லாமல் அதில் அவர்கள் என்றென்றும் நிலைத்திருப்பார்கள். இப்பேற்பட்ட மறுமை நிலையை மனதில் கொண்டு மக்களிடத்தில் நன்மையை ஏவினாலோ அல்லது தீய செயலொன்றை தவிர்க்க செய்தாலோ அவர்கள் வாயிலிருந்து வரும் வார்த்தை, அதெல்லாம் இருக்கட்டும், நன்மை செய்வதற்கு இன்னும் வயசு இருக்குப்பா என்று அசால்ட்டாக கூறுகிறார்கள். அடுத்த நொடி நிச்சயம் இல்லாத வார்த்தை இது. மரணம் வருவதற்கு முன்னால்
நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் பேராற்றல் உடையவன். இது 16வது அத்தியாயத்தில் 77வது வசனத்தில் கூறப்படுகிறது. மேலும் மறுமை நாளின் நெருக்கத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, நானும் மறுமை நாளும் இவ்வாறு அனுப்பப்பட்டுள்ளோம் என்று தனது சுட்டு வெள்ளையும் நடு வெள்ளையும் இணைத்து காட்டினார்கள். இதனை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார். இது முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நன்மை செய்வதை விட்டுவிட்டு தீய செயல்களில் ஆர்வம் காட்டும் என் சகோதர செல்வங்களே, அந்நாள் வருவதற்கு இன்னும் வெகு விளைவு கிடையாது. நாம் நல்லது செய்தாலே ஷைத்தானுக்கு பிடிக்காது. ஆசை வார்த்தைகளை மனதில் தூண்டுவான். இப்போது இள ரத்தம் ஆசைப்பட்டதை எல்லாம் செய்துவிட்டு படுத்த படுக்கையில் கிடக்கும் போது அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேள் என்ற எண்ணத்தை போடுவான். ஷைத்தான் பேச்சை மட்டும் கேட்டு விட்டோம்னா மறுமை நமக்கு மிக பெரும் சம்பவம் தான். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் மக்களே, வயதான பருவம் நமக்கு வராமல் கூட போகலாம். அதனால் நன்மையில் வாழ பழகுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மேற்கில் சூரியன் உதிர்க்கும் வரை மறுமை நாள் வராது. அவ்வாறு உதிர்த்தால் எல்லா மனிதர்களும் ஈமான் கொள்வார்கள். அதற்கு பின் ஈமான் கொண்டாலும் நன்மை செய்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. மேலும் அல்லாஹ் கூறுகிறான், மறுமை நாளில் 2 சூர் ஊதப்படும். அதில் முதல் சூர் ஊதப்படும் போது வானில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் மூர்ச்சி அடைந்து விடுவார்கள், அல்லாஹ் நாடியவரை தவிர. 2வது சூர் ஊதப்படும் போது அனைவரும் கண் விழித்தவர்களாக எழுப்பப்படுவார்கள். இது 39வது அத்தியாயத்தில் 68வது வசனத்தில் கூறப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 2 பேர் துணியை விற்பதற்காக துணியை விற்த்திருப்பார். அதை விற்றிருக்கவும் மாட்டார்கள், அதனை சுருட்டிருக்கவும் மாட்டார்கள். அதற்குள் மறுமை நாள் வந்துவிடும். இன்னொருத்தர் தன் ஒட்டகத்தில் பாலை கறந்து விட்டு வீட்டிற்கு வந்திருப்பார். அதை குடித்திருக்க கூட மாட்டார். அதற்குள் மறுமை நாள் வந்துவிடும். உங்களில் ஒருவர் உணவை உண்ணுவதற்காக வாயின் அருகில் கொண்டு சென்றிருப்பார். அதை ருசித்திருக்க கூட மாட்டார். அதற்குள் மறுமை நாள் வந்துவிடும். இதனை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார். இது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்நாளில் ஏதோ அல்லாஹ் வரிசையாக விசாரிப்பான். கேள்வி கணக்கை கேட்ட பின் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் அனுப்பப்படுவான் என்று கவனம் இல்லாமல் உள்ளோம். ஆனால் உலகம் அழியும் நாளிலும் சரி, எழுப்பப்படும் நாளிலும் சரி, அதில் நடக்கும் நிகழ்வுகளே நம்மை தீவியடைய செய்துவிடும். அல்லாஹ் கூறுகிறான், மனிதர்கள் உங்கள் இறைவனுக்கு பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக மறுமை நாள் அதிர்ச்சி மிக்கதாகும். அதை நீங்கள் காணும் போது பாலூட்டி கொண்டிருக்கும் ஒவ்வொரு தாய் தன் குழந்தையை மறந்து விடுவாள். கற்பத்தில் சுமக்கும் ஒவ்வொரு தாய் தன் சுமையை இறக்கி விடுவாள். மதிமயக்கம் கொண்டவர்களாக மனிதர்களை காண்பீர்கள். ஆனால் அவர்கள் மதுவினால் மதிமயக்கம் கொண்டவர்கள் அல்ல. எனினும் அல்லாஹ்வின் வேதனை மிக கடுமையானதாகும். இது 22வது அத்தியாயத்தில் 1-2 வசனங்களில் கூறப்படுகிறது. இந்த விஷயங்களை எல்லாம் நாம் கேட்கும் போது மறுமை நாளின் அதிர்ச்சி கற்பனை எட்டால் ஒன்றாக இருக்கிறது. என்னடா ஒரே பயத்தை பற்றி தண்டனை பற்றினே உள்ளது என்று எண்ண வேண்டாம். அல்லாஹ் கேட்கும் கேள்வி கணக்கு பாஸ் என்றால் அடுத்த வெற்றிதான். அங்கேயும் சந்தோஷமான வாழ்வு உண்டு. நிச்சயமாக நன்மைகளில் முந்தியவர்கள் நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு விட்டார்கள். அவர்கள் மனம் தாம் விரும்பியவற்றில் நிலைத்திருக்கும். மாபெரும் திடுக்கமர்களை கவலை பெறச் செய்யாது. மேலும் மலக்குமார்கள் அவர்களை அழைத்து, இதுதான் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாள் என்று கூறுவார்கள். இது 21வது அத்தியாயத்தில் 101-103 வசனங்களில் கூறப்படுகிறது. சொர்க்கத்தில் சாட்டை வைக்கும் அளவு கூட இடம் கிடைப்பது இவ்வுலகை விடவும் அதில் உள்ளதை விடவும் சிறந்தது. இவ்வுலகில் ஹராமாக்கப்பட்டுள்ள மது கூட சொர்க்கத்தில் ஹலாலாக்கப்பட்டுள்ளது. அங்கே படைக்கப்பட்டுள்ள ஹூருல் பெண்கள் பூமியை எட்டி பார்த்தால் பூமியே பிரகாசித்துவிடும். அவர்கள் முந்தானையில் பதிக்கப்பட்டுள்ள முத்துக்கள் இவ்வுலகை விடவும் அதில் உள்ளதை விடவும் சிறந்தது. சுருக்கமாக சொல்ல போனால் சொர்க்கம் என்பது ஒரு கற்பனை பண்ண முடியாத ஒரு சொகுசு வாழ்க்கை. இப்பேற்பட்ட வாழ்க்கை வேணும்னா நம்மை பழுதனை மனதை குளிர வைத்து சொர்க்கத்தில் ஒரு நல்ல இடம் பெற வேண்டும். அதை விட்டுவிட்டு பணம், பெண்மோகம், மனைச்சைகளை பின்பற்றி மறுமையை மறந்து வாழலாமா? அப்படி வாழ்ந்தால் நாம் இவ்வுலகில் படைக்கப்பட்டதே நஷ்டம்தான். எனவே என் சகோதர செல்வங்களே, மறுமையை நினைவில் கூர்ந்து இவ்வுலகில் வழிபோக்கன் போல நற்செயல் செய்து தீமையை தடுத்து வாழ்ந்து
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, சலாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், உத்தம சஹாபாக்கள் மீதும், முஸ்லிம்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக. நான் உங்கள் மத்தியில் போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற தலைப்பில் உரையாற்ற வந்துள்ளேன். இன்று எங்கும் பணம் எதிலும் பணம் என்று பண பேராசையும் பணத்திற்காக கொலை கொள்ளை போன்றவை பெருகி வருவதையும் நாம் காண்கிறோம். இதற்கு காரணம் இருப்பதை வைத்து வாழ்க்கை தேவையை பூர்த்தி செய்யாமல் அடுத்தவரின் சொத்துக்கோ பணத்துக்கோ ஆசைப்படும் எண்ணம் தான். பெரும் பணக்காரர்கள் தங்களிடம் உள்ள சொத்து போதாதென்று மக்களை ஏமாற்று வேலைகள் பலவற்றால் கொள்ளையடிக்கிறார்கள். இவை நமது நாட்டின் அன்றாட செய்திகளாகிவிட்டன. இது போன்ற சமூக தீமைகளை தடுப்பதற்காகவும் இன்னும் பல நன்மைகளுக்காகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உபதேசத்தை உதாரணமாக கூறுகிறார்கள். ஒருவன் தனது செல்வத்திலிருந்து ஏழைக்கும் அனாதைக்கும் வழிபோக்கருக்கும் அவன் கொடுத்து கொண்டிருக்கும் வரை அது அவனுக்கு நல்ல தோழனாக இருக்கும். யார் அதனை முறையின்றி எடுத்துக் கொள்கிறாரோ அவர் உண்டும் வயிறு நிரம்பாதவரை போன்று மறுமையில் அந்த செல்வம் அவருக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது புகாரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. உலக செல்வங்களே போதும் என்ற மனம் இல்லாமல் அனுபவிப்பவர்கள் சாப்பிட்டும் வயிறு நிரம்பாதவர்களுக்கு ஒப்பானவர்கள். ஒருவன் தேவையான அளவு சாப்பிடும் போது அவன் வயிறு நிறைய வேண்டும், ஆனால் வயிறு நிறையவில்லை என்று கூறினான். அவனது நிலை எப்படியோ அதே போன்றுதான் இருப்பதை வைத்து வாழ்க்கை தேவையை பூர்த்தி செய்யாமல் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று அழைப்பவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனின் பேராசையின் உச்சகட்டத்தை கூறும்போது, மனிதனுக்கு ஒரு ஓடை நிறைய தங்கம் வழங்கப்பட்டால் அவன் அதனுடைய இரண்டாவதை விரும்புகின்றான், இரண்டாவதும் வழங்கப்பட்டால் மூன்றாவதை விரும்புகின்றான். மண் தான் அவன் வயிறை நிரப்பும். இதிலிருந்து மன்னிப்பு தேடியவரை அல்லாஹ் மன்னிப்பான். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மனிதன் பெரியவனாகும் போது அவனுக்கு இரண்டு விஷயங்கள் வளர்கின்றன. அதில் ஒன்று செல்வத்தின் மீதுள்ள ஆசை, மற்றொன்று நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஆசை. வயது முதிர்ந்து வேறு உலகத்திற்கு செல்ல தயாராக வேண்டிய வேளையில் கூட செல்வத்தை சேகரிப்பதில் அதிகாரம் காட்டும் நபர்களையும் நாம் காண்கிறோம். இவ்வாறு நாம் செல்வத்தின் மீது பேராசை கொள்வதால் அல்லாஹ்வின் நினைவை விட்டும் தடுமாறச் செய்துவிடும். அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற பேராசையில் தன்னிடத்தில் உள்ள பணத்தை விட அதிகம் கடனை வாங்கி வியாபாரம் செய்கின்றனர். அதில் நஷ்டம் ஏற்பட்டால் அந்த கடனை அடைப்பதற்கு அல்லாஹ்வை மறந்து வட்டிக்கு கடன் வாங்கும் அவல நிலையை நம்முடைய சமுதாயத்தில் காண்கிறோம். அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான், மன்னரைகளை சந்திக்கும் வரை அதிகம் செல்வத்தை தேடுவது உங்கள் கவனத்தை திருப்பிவிட்டது. இது திருக்குர்ஆனின் 102வது அத்தியாயத்தில் 1 மற்றும் 2வது வசனங்களாக குறிப்பிட்டுள்ளான். நபி ஸல்லல்லாஹு நம்முடைய பார்வையில் செல்வம் என்றால் வீடு, பங்களா, சொத்து, கை நிறைய பணம் இவைதான் என்று நினைக்கிறோம். ஆனால் நபி அவர்களின் பார்வையில் உண்மையான செல்வம் என்பது போதுமென்ற மனம்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருப்பது செல்வம் கிடையாது, போதுமென்ற மனம்தான் செல்வமாகும். இதை அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது புகாரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நபி அவர்களின் உபதேசத்தை கேட்டுவிட்டு அன்றிலிருந்து யாரிடமும் கையேந்தி யாசகம் கேட்க மாட்டேன் என்று அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து தன் மரணிக்கும் வரை தனது அரசாங்கத்தில் கிடைக்கவிருந்த மானியத்தை கூட வேண்டாம் என்று ஒதுக்கி தன்மானத்தை நிலைநாட்டிய நபித்தோழரை இதற்கு உதாரணமாக கூறலாம். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தர்மம் கேட்டேன், அவர்கள் எனக்கு கொடுத்தார்கள். பிறகும் அவர்களிடம் கேட்டேன், அவர்கள் எனக்கு கொடுத்தார்கள். மீண்டும் அவர்களிடம் கேட்டேன், அவர்கள் எனக்கு கொடுத்தார்கள். பிறகு இந்த செல்வம் பசுமையானது, இனிப்பானது. ஒருவர் யார் இதனை தூயமனதுடன் தருகிறாரோ அவருக்கு பரக்கத் வழங்கப்படும், யார் இதனை பேராசையுடன் எடுத்துக் கொள்கிறாரோ அவருக்கு பரக்கத் வழங்கப்படாது. கொடுக்கும் கை வாங்கும் கையை விட சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது ஹக்கீம் ரலி அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களை சத்தியத்துடன் அன்பு வைத்தவன் மீது ஆணையாக
உங்களுக்கு பின் வேறு எவரிடமும் நான் எதையும் தர்மமாக கேட்கவே மாட்டேன் என்று கூறினார். அதன் பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை சகாத் கொடுப்பதற்காக அழைத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிறகு உமர் அலி அவர்களின் ஆட்சி காலத்தில் அவர்களுக்கு தர்மம் கொடுப்பதற்காக அழைத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். பிறகு அப்போது உமர் அலி அவர்கள், முஸ்லிம் சமுதாயமே, நான் ஹக்கீமை கனிமத் பொருள் அவர்களுக்குள்ள பங்கை பெற்றுக் கொள்ளுமாறு அழைக்கிறேன். அவரோ அதை மறுக்கிறார். இதற்கு நீங்களே சாட்சி என்று கூறினார். இதை ஹக்கீம் இப்னு ஹிசாம் ரலி அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது புகாரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஹக்கீம் நபி அவர்களுக்கு பின் வேறு எவரிடமும் தாம் மரணிக்கும் வரை எதையும் கேட்டதே இல்லை என சயீத் இப்னு முசையா என்ற தாபி கூறுகிறார். பணம் கிடைத்தாலே போதும் என்ற சுயமரியாதை இழந்து திரிபவர்கள் திரும்பி வாழ வேண்டும் என்பதற்கு இந்த நபித்தோழர் முன்னதாரணமாக திகழ்கிறார். இதற்கு இந்த உலக வாழ்வு மட்டுமே நிரந்தரம் என்ற எண்ணம் தான். ஆனால் நபி அவர்களின் வாழ்க்கையை பாருங்கள். அவர் ஒரு ஈச்சம்மாயின் மீது படுத்திருந்தார்கள். அவர்களுக்கும் அந்த பாய்க்கும் இடையே விரிப்பு எதுவும் இல்லாமல் இருந்தது. அவர்களின் தலைமாட்டில் ஈச்சன்னார் நிரப்பப்பட்ட தலையணை இருந்தது. அவர்களின் கால்களுக்கு கீழ் கருவேலை இலைகள் குவிக்கப்பட்டிருந்தன. அவர்களின் தலைமாட்டில் பதனிடப்படாத தோல் தொங்கவிடப்பட்டிருந்தது. அப்போது அவர்களின் விழாபுரத்தில் ஈச்சம்மாயின் அச்சு பதிந்திருப்பதை கண்டு நான் அழுதேன். அவர்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு நான், அல்லாஹ்வின் தூதரே, ஹிஸ்ரா, ஹைசர், பாரசீக மன்னர் சுகபோகத்தில் திளைகிறார்கள். நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் அல்லவா? நீங்கள் இந்த நிலையில் இருப்பதா என்று கேட்டேன். அதற்கு நபி அவர்கள், அவர்களுக்கு இந்த உலகமும் நமக்கு மறுமையும் இருப்பதை நீ விரும்பவில்லையா என்று கூறினார். இதை இப்னு அப்பாஸ் ரலி அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது புகாரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நபி அவர்களுக்கு இந்த உலக சுகபோகங்களை அனுபவிப்பதற்கு முழு தகுதியும் வாய்ப்பும் இருந்தும் அதை தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹ் இதற்கான கூலியை மறுமையில் தந்தருவான் என்று மனப்பான்மையுடன் வாழ்ந்துள்ளார்கள். இது போன்று நாமும் வாழ்ந்தோம் என்றால் ஈரோகையில் கூலி கிடைப்பது நிச்சயம் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.